ரெட் ஜெயண்ட் ஒரு பிரம்மாண்ட சினிமா கம்பெனி, திரைப்பட ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் பல ஆயிரம் கோடிகள் அந்த திரைப்பட சினிமா கனவு தொழிற்சாலையில் முதலீடு இருக்குது. அந்த முதலீடு எப்படி வந்தது, ஏன் வந்தது? 1.25 கோடிக்கே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார். டெல்லியை பகைத்து கொண்டால், டெல்லியோடு மோதி கொண்டால் ஆட்சி நடத்துவது சிக்கலாக. இளைஞரான இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அந்த பொறுப்பு வருது. அது ஒரு அமைச்சராகவே போய் பண்ணலாமே. அமைச்சராக போய் பண்ணுவது விட துணை முதலமைச்சராக போய் பண்ணால் தான் சாட்டையை சுரட்ட முடியும். அதனால் அந்த காரணத்திற்காக தான் அவர் வேற என்ன காரணம்? வேறு எதுவும் நெருக்கடியெலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சராகவே ஆகிறாருன்னு வச்சுக்கலாம், அது கட்சியிலேயே சலசலப்பை ஏற்படுத்தாதா? கட்சி மத்தியிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தா? இல்லை, அதை பக்குவப்படுத்துவதற்காக தான் துணை முதலமைச்சர். பக்குவப்படுத்த தான் துணை முதலமைச்சர். நீங்கள் கலைஞர் என்ன பண்ணார்? நீங்கள் அப்படியே ரிவர்ஸுக்கு வாங்க. சசிகலாவா எடப்பாடியா? ஓபிஎஸ் என்ன ஆனார் தெரியல, சசிகலா என்ன ஆச்சு தெரியல, டிடிவி என்ன ஆனார்? இதே நிலைமை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் வரும். நீங்கள் எப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறாரோ, யார்? உதயநிதி. அன்னைக்கு திமுகவில் ஒரு மாபெரும் மேக வெடிப்பு. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே பரபரப்பான செய்திகளாக இருக்குது திமுக பக்கத்திலிருந்து. பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தார், தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அப்போ சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட பாரத பிரதமர் மோடி அப்படின்னாரு. அப்புறம் அமைச்சர்களை ஒன்றிய அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக மாறிச்சு. அவர் போன அடுத்த நாளே பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்துச்சு. போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த சந்திப்பின் பின்னணி அப்படின்றது பரவலாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக அவர் ஒரு முதலமைச்சராகவோ இல்லை துணை முதலமைச்சராகவோ ஆகப் போகிறார். அதற்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு. எனக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடந்துச்சு. ஆனால் அவர் போன விஷயம் வேற, விளையாட்டு சம்பந்தமான அவருடைய துறை சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக தான் போயிருந்தார். அவருடைய நேரடியாக அழைச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களும் வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த திமுகவுடைய இந்த அதிருப்தி வாக்குகள் அப்படின்றது யாருக்கு போகும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், எந்த காலத்திலும் முஸ்லீம்களின் ஓட்டு பாஜகவிற்கு விழாது அப்படின்ற விஷயத்தையும் பேசியிருக்கார். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு திமுகவில்? இல்லை, இப்போது திமுகவினுடைய பலமே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தான். கிறித்துவ, முஸ்லீம், தலித்து, கம்யூனிஸ்ட், பெரியாரிஸ்ட், இந்த வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் வீரியமான வாக்கு. கூட்டணி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி. திமுக வாக்கு வங்கி ஒரு 20%, அதிமுக வாக்கு வங்கி 20%. இந்த 20% யாரை நோக்கி போகுதோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் காலம். ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே முடியா லேடியானா அது இந்த ஓட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பிடும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் எடப்பாடி மோடியோடு சேர்ந்த பிறகு அந்த ஓட்டு விலகி திமுக வந்துருச்சு. திமுக இன்றைக்கி 38 சீட்டு இருக்குன்னா இந்த வாக்கு வங்கி தான். இதுதான் திமுகவினுடைய பலம், அதிமுகவினுடைய பலவீனம். இப்போ இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கணும், இந்த வாக்கு வங்கி தனக்கு ஆதரவாக திருப்பணும் என்பதற்காக தான் பிஜேபி கூட்டணியை முறிச்சிட்டு வெளியே வந்திருக்கார் எடப்பாடி. வேறு எந்த நோக்கம் இல்லை. சிறுபான்மை வாக்கு வங்கி தன்னை விட்டு போயிடுச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவரை போய் பார்த்தாங்க. அவருமே அழைச்சி எல்லாருமே நிறைய. ஆமாம். அப்போ அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களம். ஆனால் இப்போது நீங்கள் மோடியோடு நேரடியாக திமுக உறவு வைத்து கொண்டால் இந்த வாக்கு வங்கி வெளியேறியது. இந்த வாக்கு வங்கி நேரடியாக வச்சுக்கிட்டா அப்போது
மறைமுகமாக மோடியோடு நீங்கள் மறைமுகமாக ஒரு உறவை வளர்த்தாக வேண்டிய தேவை திமுகவுக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி பொன்முடியும் ஞாபகத்துக்கு வர்றாங்க. இதே போன்று பலர் வந்துடக்கூடாது, குறிப்பாக உதயநிதிக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ரெட் ஜெயண்ட் ஒரு பிரம்மாண்ட சினிமா கம்பெனி, திரைப்பட ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் பல ஆயிரம் கோடிகள் அந்த திரைப்பட சினிமா கனவு தொழிற்சாலையில் முதலீடு இருக்குது. அந்த முதலீடு எப்படி வந்தது, ஏன் வந்தது? 1.25 கோடிக்கே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார். எவ்வளவு? 1.25 கோடிக்கு. செந்தில் பாலாஜிக்கு அதே பொன்முடிக்கும் அதே 2 கோடி தான். அப்போ 1.25 கோடி, இது ஒரு 1/4 கோடி ஜாஸ்தி. 2 கோடிக்கே 3 வருஷம், புருஷன் 3 வருஷம், பொண்டாட்டி 3 வருஷம், இன்றைக்கு வரைக்கும் ஜாமீன் கிடையாது. அசோக் என்ன ஆனார்னே தெரியல. யார்? அவர் தம்பி. இவர் உள்ள உடல்லாம் மெலிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு இருக்கார். அப்போது துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய உதயநிதிக்கு இது போன்ற எந்த இடையூறும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. வந்தால் அந்த தீராத விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவார்? அரசியலுக்கே முழுக்க போட்டு போயிடுவார். அரசியலே வேண்டாண்டா. அவர் தான் ரொம்ப தைரியமாக இருக்கார் சார். சனாதனத்தெல்லாம் எதிர்த்து பேசுகிறாரு. எங்கே போய் பேசுகிறாரு? திமுக மேடையில் பேசலை, திமுக இளைஞரணி கூட்டத்தில் பேசலை, மகளிரணி கூட்டத்தில் பேசலை. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அங்கே ஒரு பெரிய கம்யூனிஸ்டுகள் கூடியிருக்கான், நக்சலைட்டு கூடியிருக்கான். அங்கே போய் வீரவாசனம் பேசுகிறாரு. அவன் சனாதன எதிர்ப்பாளர், சிந்தனையாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அங்கே போய் தான் வசனம் பேசுகிறார். இந்த வசனம் பேசியிருக்க வேண்டிய இடம் இது திராவிட முன்னேற்ற திமுக மேடை, திமுக இளைஞரணி மேடை, திமுக இளைஞரணி பாரு, எல்லாம் சனாதன எதிர்ப்பு. எங்கே பார்த்தாலும் சனாதனத்தை எதிர்க்கணும். இப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் உண்மையாகவே அவர் ஒரு சரியான சனாதன எதிர்ப்பாளரை பதிவு பண்ணலாம். அங்கே சொல்லவும் மாட்டார். அவரும் சொல்ல மாட்டார், அவங்க அப்பாவும் சொல்ல மாட்டார், அவங்க தாத்தாவும் சொல்ல மாட்டார். இது அரசியலுக்கு ஒவ்வாத விஷயம். எப்படி பென்சிலின் ஊசி போடும்போது அலர்ஜி இருக்கான்னு ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்குவான். அதுதான் இவர் தாத்தா மகன் பேரன் 3 பேருக்குமான பொது தத்துவம். அதே போல் நீங்கள் கலைஞருடைய மனசாட்சி மாறனுக்கு இதுதான். அதனால் டெல்லியை பகைத்து கொண்டால், டெல்லியோடு மோதி கொண்டால் ஆட்சி நடத்துவது சிக்கலாயிடும். சரி, இப்போ துணை முதலமைச்சர்ன்றீங்க, அது உறுதியாயிடுச்சா? துணை முதலமைச்சர் இதை தடுத்து நிறுத்தியது பெரிய 2 பேரிடர்கள் தான். எது ஒரு துணை முதலமைச்சர் ஆகிறது? யார்? சென்னையில் வந்த வெள்ளம், திருநெல்வேலியில் வந்த வெள்ளம், தூத்துக்குடி வெள்ளம். அதனால் இவருக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா, சேலத்தில் இளைஞரணி மாநாடு, அதுதான் முடிசூட்டு விழா. திருநெல்வேலி இளைஞரணி மாநாடு ஸ்டாலினுக்கு, அதுதான் முடிசூட்டு விழா. இளைஞர்களை பூரா ஒன்று சேர்த்து பல லட்சக்கணக்கான வேற முடிசூட்டுவது தான் அவருடைய நோக்கம். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா தேதி குறிச்சாச்சு, தேதி குறித்து ஜோசியம் பார்த்து மந்திரம் பார்த்து வீட்டில் கிரக அனுகூலங்கள், கேது எங்கே, ராகு எங்கே, சுக்கிரன் எங்கே, இப்படி பல கேதுகளெல்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக இருக்காரா, பல கோள்களுடைய கிரக நிலைகள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பெரியார் தொண்டர்கள் பெரியார் அடையாளத்துக்கு வச்சுக்க வேண்டியதுதான். அப்போது இதெல்லாம் பண்ணி தேதி குறிச்சாச்சு. நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் கேபினட் யார்? உதயநிதியுடைய அம்மா குறிச்சிட்டாங்க, துர்கா அம்மையார். ஆனால் இயற்கை பேரிடர் எல்லாம் அங்கே போச்சு. அதனால் அவசரமாக இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, ஒரு பெரிய சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அது முதலமைச்சரால் முடியாது. சரி, வயசாகி போச்சு அவருக்கு. சரி, அவருக்கு நீங்கள் இப்போவே ரொம்ப தளர்ந்துடுறாரு. அதனால் இளைஞரான
இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அந்த பொறுப்பு வருது. அது ஒரு அமைச்சராகவே போய் பண்ணலாமே. அமைச்சராக போய் பண்ணுவது விட துணை முதலமைச்சராக போய் பண்ணால் தான் சாட்டையை சுரட்ட முடியும். சாட்டையை சுரட்ட முடியும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு பெரிய குறுநில மன்னர்கள். நீங்கள் யார் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் கருணாநிதியோட அரசியல் பண்ண ஆட்கள் இருக்காங்க. KN நேரு, KN நேரு, பெரியசாமி, இப்படி ஒவ்வொருவரும் யாரோட அரசியல் பண்ணவங்க? எல்லாம் தாத்தாவோட பொன்முடி, துரைமுருகன், ஜாம்பவான்கள் எல்லாம். அப்போது இவர்களை நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியோடு போனால் தான் நீங்கள் என்னென்னா முதலமைச்சர் இப்போ முதலமைச்சராக இருக்கிற தந்தை ஸ்டாலின் அவர்களை கலைஞர் என்ன பண்ணார்? 95 வயசு. அப்போது அவர் 90 வயசில் 85 வயசு என்ன பண்ணார்? துணை முதலமைச்சராகி தான் களத்தில் விட்டார். துணை முதலமைச்சராகி தான் களத்தில் விட்டார். அதே பாலிசி தான். ஆனால் இப்போ அதற்கு அவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கலைஞர் ரொம்ப யோசிச்சு தான் அந்த முடிவே எடுத்தார், துணை முதலமைச்சராக இருக்கட்டும் சொல்லி. கடைசி காலகட்டத்தில் தான் தலைவரே ஆனார், திமுகவுக்கு தலைவரே ஆனார். ஆனால் இவர் இப்போ 2021 தான் MLA ஆனார். அதுக்குள்ளேயே அமைச்சர் ஆகிட்டார். அதுக்குள்ளேயே துணை முதலமைச்சர் அப்படின்னா அது மக்களுக்கே பெரிய இதுவாக இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, கலைஞர் 95 வயது வரை நீங்கள் இளைஞனாக இருந்தார், ஆக்டிவாக இருந்தார். ஆனால் அவருடைய தந்தைக்கு சில நீங்கள் உடல் நல கோளாறு. அவர் 100 வயசு இருக்கட்டும், நம்ம அது ரெட்டோலக்ஸ் வேலையை வாழ்த்தோம். இருந்தாலுமே அவருக்கு நீங்கள் உடல்நிலை ஒத்துழைக்கல. அதனால் அந்த காரணத்திற்காக தான் அவர் வேற என்ன காரணம்? வேறு எதுவும் நெருக்கடியில் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சராகவே ஆகிறாருன்னு வச்சுக்கலாம். அது கட்சியிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? கட்சி மத்தியிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது? இல்லை, அதை பக்குவப்படுத்துவதற்காக தான் துணை முதலமைச்சர். பக்குவப்படுத்த தான் துணை முதலமைச்சர். நீங்கள் கலைஞர் என்ன பண்ணார்? நீங்கள் அப்படியே ரிவர்ஸுக்கு வாங்க. துணை முதலமைச்சர் ஆகலையே ஸ்டாலினா? ஆமாம், மேயர், வணக்கத்துக்குரிய மேயர், அப்புறம் துணை முதலமைச்சர், இப்படியெல்லாம் கொண்டு வந்து தான் அவர் அந்த நாற்காலி உட்கார வச்சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. ஆனால் அது ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டார் இல்லையா? மேயராக இருந்தார், அப்புறம் MLA-வாக இருந்தார், அதுக்கப்புறம் அமைச்சரானார், அதுக்கப்புறம் தான் ஒரு துணை முதலமைச்சருக்கானது ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஆனால் இதுக்கு ஒரே ஆட்சியிலேயே இது எல்லாமே நடக்குது. ஆட்சியிலேனா இப்போ 2026 தேர்தலுக்கு தயார் பண்ணணும்ல. ஏன்னா நீங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அரசியல் இருந்தாங்க, கருணாநிதி எதிர் அரசியல் இருந்தார். இப்போ அது போன்ற ஒரு விலாசமான அரசியல் இல்லை, நேருக்கு நேர் மோதிக்கொள்கிற அரசியல். இப்போ எடப்பாடி இருக்கார். எடப்பாடிக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்க பழக்கணும்ல உதயநிதியை. அவர் ஒரு டஃப் கான்டெஸ்ட். அவருக்கு இப்போ இவ்வளோ கால பின்னணியில் பிஜேபி இருந்தது. அதே போல் தன்னுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டில் இருக்காங்க, திருமா இருக்கார், அன்புமணி இருக்கார், எல்லாம் இளைஞர் கூட்டம். இந்த பக்கம் சீமான் இருக்கார். இவர்களை அண்ணாமலை மறந்துட்டு அண்ணாமலை இருக்கார். அவன் கூட அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார், மிகப்பெரிய தலைவர். அமர் பிரசாத்ல மறக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களோட இந்த இளைஞன் களத்தில் இறங்கி குஸ்தி போடணும்ல. விஜய் வேற வந்துடுவார். மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கரெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. நீங்கள் இப்போ இளைஞர் நலன்கிறது இளைஞராக இருந்து அப்படியே எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வரைய பீஸை பிரித்து வச்சுருக்கீங்க. நான் எல்லாம் மறந்துட்டேன். நான் வயோதிகர்களே பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இளைஞர்களே பார்க்குறீங்க. அப்போது தளபதி விஜய் வேறு வந்துட்டார். அப்போது இத்தனை பேர் களத்தில் இருக்காங்க. களத்தில் இத்தனை பேருக்கு என்ன பண்ணணும்? ஃபைட் கொடுக்குறக்கு பயிற்சி வேணும். அதுக்காக தான் அவரை நேராக போய் டெல்லி போய் மூடிட்டோம். தயவுசெய்து நாங்கள் எங்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய மறைமுக ஆதரவு நேரடியாக மறைமுக ஆதரவுனா ஈடி அனுப்பாதீங்க. வேறு ஒன்று, அதுதான் மேட்ரு. நாங்கள் உங்களுக்கு இது ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் பிற்காலத்தில். இப்போ உதவி செஞ்சால் பாய் பூரா வெளுத்துருவாங்க. அதாவது 2024 தேர்தலுக்கு அப்புறம் பிற்காலம் ஏதோ இப்போ நாங்கள் உதவி செய்கிறேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தெரிஞ்சதுன்னா இப்போ பாய்க்கு பூரா என்ன பண்ணுவாங்க? வெளியே போயிடுவாங்க. எடப்பாடிக்கிட்ட போயிடுவாங்க. எங்கள் நிலைமை படு பாதாளத்தில் போயிடும். அதனால் துணை முதலமைச்சர் பதவியேற்க போகிறாரு. அப்படியே நேரம் எங்கே போகிறாரு? ராகுல்கிட்ட போய் அங்கேயும் ஆசி வாங்குறாரு. ராகுல் இந்தியா கூட்டணியில் போய் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியாக நான் தான்
உங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடி நீங்கள் வந்ததை போல் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியா நான் தான் அது அங்கேயும் போய் ஒரு நுழைவு ஒரு அட்டன்ஸ் போட்டாச்சு. போட்ட பிறகு தான் இப்போ களம் தயாராகி விட்டது. எப்போ இதுக்கான பணிகள் ஆரம்பிக்குது? எப்போனா கூடிய விரைவில். அது நம்ம இப்போ நிறையா இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சி மாதிரி நிறைய இணையதளங்கள் வந்து கருடன் விஜயகாந்தை சொர்க்கத்துக்கு நேராக வந்து கூட்டிகிட்டு போயிடாருன்னா அதை தான் பல மில்லியன் பார்க்குறான். பல மில்லியன் எப்படி பார்க்குறான்? கருடன் வட்டம் அடித்தா விஜயகாந்த் கருடனில் ஏறி சொர்க்கத்துக்கு நேராக போயிட்டாரு, அதை தான் பார்க்குறான். அப்போது இது வந்து எப்போ முதலமைச்சராக போகிறாருன்னா, நான் ஆன்மீகவாதியோ சோசியமோ மந்திரமாக இருந்தால் தேதி நானும் குறிச்சிடுவேன். நானும் ஏன்னா எந்த தேதி நல்ல தேதி இருக்குது அவங்க குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த தேதி நான் ஊடுருவி கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கு ஆன்மீக பக்கமே தெரியாது, ஜோசியமே தெரியாது, கேது எங்கே இருக்காருன்னே தெரியாது, ராகு எந்த பக்கம். அதனால் நான் அரசியல் தான் கணிக்க முடியும். கண்டிப்பாக கூடிய விரைவில் துணை முதலமைச்சர் ஆகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஏற்கனவே அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. அவரை வந்து ஏதாவது ஒரு பதவியில் உட்கார வச்சு, ஏன்னா எம்பியாக இருந்தாலுமே கூட தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது ஒரு கிளாஷ் வராதா? இல்லை, அது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். இது எப்போ வரும்னா, அதிகாரம் ஸ்டாலினிடமிருந்து முழுமையாக உதயநிதிட்டு வருகிற பொழுது தான். எப்படி அதிமுக என்னாச்சு? சசிகலாவா எடப்பாடியா? ஓபிஎஸ் என்ன ஆனார் தெரியல, சசிகலா என்ன ஆச்சு தெரியல, டிடிவி என்ன ஆனார்? இதே நிலைமை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் வரும். நீங்கள் எப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறாரோ, யார்? உதயநிதி அன்னைக்கு திமுகவில் ஒரு மாபெரும் மேக வெடிப்பு. என்ன நடக்கும்? மேக வெடிப்பு. 3 மாதம் மழை பெய்யும். 3 மாதம் மழை பெய்யும். 2 நாள் பெஞ்சதுக்கே பார்த்தீங்க தமிழ்நாடு அப்படியே முதக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி என்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரோ அன்னைக்கு இமயமலையில் வெடித்த மேக வெடிப்பை போல பூகம்பம் வரும், மண் சரியும், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சுவராசி இருக்குது, மீடியாக்களுக்கும் நிறைய செய்தி இருக்குது. நேற்று அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள், பல பேர் வார்த்தை ஃபோன்லேயும் சொன்னாங்க, டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தது, இப்போ பல வெளி மாநிலங்கள்லேருந்து ஃபோன் வந்தது, மம்தா பானர்ஜி சொன்னாங்க. அப்போது இதெல்லாம் உதயநிதிக்கு சொல்லாதவர்கள் போகிற யாருக்கு சொல்கிறாங்க? கனிமொழிக்கு சொல்கிறாங்க. அப்போ கனிமொழி தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒரு பெண் திமுகவிலிருந்து முதலமைச்சர் ஆவது என்பது நான் ஜோசி சொல்லலை, இப்போ முதலமைச்சர் ஆவது என்பது வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாது. இப்போ திமுக அதிருப்தி வாக்கு எங்கே போகுன்னு இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது. கண்டிப்பாக திமுகவினுடைய அதிருப்தி வாக்கு அதிமுகவுக்கு தான் போகும். ஆனால் அது பெருவாரியாக போகாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கான தேர்தல் அல்ல, மோடிக்கு எதிர்ப்பு தேர்தல். ஆமாம், மோடிக்கு எதிர்ப்பு தேர்தல். அதனால் திமுகவுக்கு தான் விழுகுது. ஆனால் சட்டசபை தேர்தல் வருகிற பொழுது, சட்டசபை தேர்தலில் திமுக அதிருப்தி வாக்குகள் பூரா அப்படியே எடப்பாடிக்கு போயிடும். எடப்பாடி 2026 முதலமைச்சர் ஆவது என்பது தவிர்க்கப்பட முடியாது. நீங்கள் இப்போ அண்ணாமலை என்ன கணக்கு போடுறாரு, ஒருவேளை நமக்கு இந்த வாக்கு வந்துடுமோ, நடைபயணம் நடந்துகிட்டே இருக்காரு, இந்த வாக்கு வந்துடுமாண்ணா? வராது. ஏன் வராதுன்னா, திமுகக்கார எனக்கு தெரிஞ்சு 2011 அத்தனை பேர் ஏடிஎம்கே போட்டான். ஈழப்பிரச்சனையில் திமுக பெரிய எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. ஆன பிறகு நீங்கள் திமுக தொண்டம் போடாமல் ஈழப்பிரச்சனையில் ஒரு ஈழத்தின்பால் நீங்கள் ஒரு ஈர்ப்பு கொண்டவன், அவன் போல யாருக்கு ஓட்டு போட்டான்? கண்ணால் பார்த்தாங்க, ஜெயலலிதா ஓட்டு போட்டான். ஆமாம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பேரும் யாருக்கு ஓட்டு போட்டான்? அதிமுக போல யாருக்கு ஓட்டு போட்டான்? திமுகவுக்கு போட்டான். இதுதான். இது அண்ணாமலைக்கு என்னைக்கு போகாது. அண்ணாமலை என்பவர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள்
திருநாக்கரசு இப்போ திருச்சி எம்பியாக இருக்கார்ல, ஆமா. அவர் தான் ஒரு வசனம் சொன்னார். எனக்கு இன்று நல்ல பசுமை நினைவுகள் இருக்குது. எனக்கு அண்ணாவையும் தெரியாது, பாகிஸ்தான் ஜின்னாவையும் தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே தலைவன், தங்க தலைவன் யார்? பொன்மலை செம்மல் யார்? எம்ஜிஆர் தான் என்னுடைய தலைவன். இதுதான் இங்கே அரசியல். அண்ணாவையும் தெரியாது, பாகிஸ்தான் ஜின்னாவையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவன் எம்ஜிஆர். அதே போல தான் திராவிட இயக்கம் என்பது திமுக, அதிமுகவா, அதிமுக திமுக போவான், வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டான். ஏன்? இவன் போகும்போதே ஒரு பெரிய ஏழரை எழுத்துட்டு போவான். திமுகவும் சகித்துக்கொள்ளும், அதிமுக சகித்துக்கொள்ளும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அது ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி பிஜேபி. அண்ணாமலைக்கு பின்னாடி வர்றான் அவன். அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தாலும் அண்ணாமலை வாழ்கன்னு சொன்னால் அண்ணாமலை கட்சியிலேருந்து இறக்கிடுவான். அங்கே என்ன பேசணும்? ஓம் காளி ஜெய் காளி பாரதி மாதா கி ஜெய். என்ன பாசடா அது? இதுதான் பாசை. நம்மளால் என்ன பண்ணுவான்? டாக்டர் கலைஞர் வாழ்கங்குவான், எம்ஜிஆர் வாழ்கங்குவான், புரட்சி தலைவி வாழ்கங்குவான், எடப்பாடி வாழ்கங்குவான், ஓபிஎஸ் வாழ்கங்குவான், கூட்டிகிட்டு போகிறவனே வாழ்கங்குவான். கூட்டிகிட்டு போகிறது யார்? அதாவது ஒரு எம்எல்ஏ மல்லை சத்யா, டீனர் சத்யா கூட்டிகிட்டு போனால், இல்லை விருகை ரவி கூட்டிகிட்டு போனால் என்ன சொல்லுவான்? விருகை ரவி வாழ்க. நீங்கள் பிஜேபி போய் விருகை ரவி வாழ்கன்னு சொல்ல முடியுமா? அப்போயே கட்சி விட்டு நீக்கிடுவான். அமர் பிரசாத் ரெட்டி வாழ்கன்னு ஒரு கோஷத்தையே பார்க்க முடியாது. அங்கே ஓம் காளி ஜெய் காளி பாரதி மாதாக்கி ஜெய், இதுதான் அரசியல். அதனால தான் நீங்கள் கூக்கா செல்வம் இறந்துட்டார்ல, ஆமாம், அவர் பிஜேபிக்கு போனார். ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்கல. எங்கே வந்துட்டார்? திமுகவுக்கு வந்துட்டார். எங்கே வரணுமோ அங்கே வந்து. அப்போ திமுக அதிமுக அதிருப்தி வாக்கு. திமுக அதிமுக எப்பவுமே பிஜேபி பக்கம் போக மாட்டான். பிஜேபி என்பது வட இந்திய கார்பரேட் கட்சின்னு நினைக்கிறான். திமுக அதிமுக நம்ம கட்சின்னு நினைக்கிறான். நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஏக்கரா, இந்த பக்கம் ஒரு ஏக்கரா, நடுவில் வரப்பு இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்குவான். எதுக்கு? வரப்புக்கு அடிச்சுக்குவான். ஆனால் வரப்பு எடுத்துட்டா எல்லாம் ஒன்றாயிருவான். அதுதான் அதிமுக திமுக. அதனால் திமுக அதிருப்தி வாக்கு வங்கி எந்த காலத்துலையும் பிஜேபிக்கோ சீமானுக்கோ எந்த கட்சிக்கும் போகாது. அது அதிமுகவுக்கு தான். அதிமுகவுக்கு தான். அதிமுக விருப்புனா திமுகவுக்கு, திமுக விருப்புனா அதிமுகவுக்கு. இதுதான் அவனுக்கு. ரெட்டையெல்லாம் தெரியும், உதயசூரியன் தெரியுமே தவிர தாமரை தெரியாது. தாமரை மலர்ந்தே தெரியும்னா தாமரை கருகினாலும் ஓட்டு போட மாட்டான், காஞ்சாலும் ஓட்டு போட மாட்டான், எதுக்கும் ஓட்டு போட மாட்டான். ஏன்? அவனுக்கு திமுக அதிமுக தான் ஒரே அரசியல் தான். திமுகவில் பண்ணுற அரசியல் நீங்கள் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் யார்? அதிமுகவுக்கு போனவன். அதிமுகவில் இருக்கிற ஆட்கள் யார்? திமுகவுக்கு போனவன். இவர்களுக்கு இரண்டுக்கு நீங்கள் நடுவில் என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒரு ஏக்கரா, இந்த பக்கம் ஒரு ஏக்கரா வயல், நடுவில் என்ன இருக்குது? வரப்பு. எட்டி குச்சானா அதிமுக, இந்த பக்கம் எட்டி குச்சா ஒரு ஸ்டெப்பு தான். நடுவில் ஒரு வரப்பு தான் பார்த்து எட்டி வச்சுருக்கான். அதிமுக திமுகன்னு. இந்த பக்கம் குதிச்சா உடன்பிறப்பு, ரத்தம், அவ்வளோதான். இவன் போகும்போது 500 பேரை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிடுவான். இவன் உடன்பிறப்பு இந்த பக்கம் கூட்டி அந்த பக்கம் போயிடுவான். நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 50% ஆட்கள் யாருங்க? எங்களுக்கு வந்த ஆளுங்க அதிமுக வந்த ஆளுக்கு தான். புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, அப்படி கலைஞர் வாழ்க, புரட்சி தலைவர் தளபதி வாழ்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் அரசியல். இவன் போய் எப்படி பிஜேபி அரசியல் பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? சாவர்கரையும் தெரியாது, ஹெட்கேவரையும் தெரியாது, அமித்ஷாவையும் தெரியாது, மோடியும் தெரியாது, ஜாடியும் தெரியாது. இதுதான். அதனால் திமுகவுடைய அதிருப்தி வாக்கு எங்கேயுமே போகாது. அது அதிமுக தான் போகும். அதிமுக இல்லைன்னா திமுக தான் போகும். தமிழ்நாட்டினுடைய 2 வெறு தலை விதிகளே அதிமுக திமுக, இதுதான். அதனால் உதயநிதி துணை முதலமைச்சராவது உறுதி, முதல்வராவது உறுதி. இது 2மே எப்படி ஸ்டாலின் அவங்க அப்பா ஆனார், அதே போல் காலத்தின் கட்டாயம். விரைவில் அதற்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பெருந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.